தாய் வீடு மார்ச் 2026. மொழியின் அரசியல். தனிச்சிங்களச் சட்டத்தின் 70 ஆண்டுகள். எழுதியவர் தேனா ஞாலசீட்டி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். 1956ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிச் சட்டம் சிங்களம் மட்டும் இயற்றப்பட்டு 70 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இது பொதுவாக தனிச்சிங்களம் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இலங்கையின் நவீன வரலாற்றில் சில சட்டங்கள் நாட்டின் அரசியல் கற்பனை, சமூக உறவுகள், நிறுவனங்களின் இயங்கியல் ஆகியவற்றில் நீடித்த செல்வாக்கை செலுத்தியுள்ளன. ஒரு ஜனநாயக சீர்திருத்தமாக நிறைவேற்றப்பட்டு காலனித்துவ நீக்கச் செயலாக நியாயப்படுத்தப்பட்டு அதன் ஆதரவாளர்களால் கலாசார விடுதலையாக கொண்டாடப்பட்டாலும் இந்த சட்டமானது விலக்கப்படுதல், சமூக அரசியல் முறிவு, பன்மைத்துவ சகவாழ்வின் மெதுவான சிதைவு ஆகியவற்றையே குறிக்கிறது. அதன் விளைவுகள் மொழி கொள்கைக்கு அப்பாற்பட்டவை. குடியுரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அமைப்பு வடிவமைப்பு, அரசியல் அணிதிரட்டல் ஆகிய அனைத்திலும் இது செல்வாக்கு செலுத்தியது. இறுதியில் இது வன்முறையையும் போரையும் கூட வடிவமைத்தது என்றால் மிகையல்ல. இருப்பினும் சிங்களம் மட்டும் சட்டம் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் நினைவில் வைக்கப்படுகிறது. இது அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் சமமற்ற முறையில் ஆராயப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது, ஆனால் எச்சரிக்கையுடன் விசாரிக்கப்படுகிறது. பின்னோக்கி புலம்பப்படுகிறது, ஆனால் அரிதாகவே முழுமையாக எதிர்கொள்ளப்படுகிறது. பொது உரையாடல் பெருமைக்கும் வருத்தத்துக்கும் இடையில், நியாயப்படுத்துதலுக்கும் மறுப்புக்கும் இடையில் நீடித்த கணக்கீடு இல்லாமல் ஊசலாடுகிறது. இது தொடர்பான கல்விப்புல ஆய்வுகள் கணிசமானவை என்றாலும் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றிய ஒரு தருணம் ஒரு முழு காலனித்துவ அரசை எவ்வாறு மறுகட்டமைத்தது என்பதற்கான விரிவான நீண்ட பார்வையை வழங்க அவை தவறிவிட்டன. அதற்கு பதிலாக பெரும்பாலும் துண்டு துண்டாக சமூகங்கள் அல்லது கொள்கை களங்களில் கவனம் செலுத்தியுள்ளன. அந்த இடைவெளியை நிவர்த்தி செய்யும் முயற்சியே இத்தொடர். இச்சட்டம் கொண்டுவரப்பட்ட 70வது ஆண்டில் இத்தொடர் வெளிவருகிறது. இவ்வகையான ஆண்டு நிறைவு நினைவுகள் கடந்த காலத்தை புனிதப்படுத்துவதால் அல்ல, மாறாக அவை மீள்பார்வைக்கான அழைப்பாக இருப்பதால் முக்கியமானவை. உணர்ச்சிகள் குளிர்ச்சியடையவும், கட்டுக்கதைகள் கடினமடையவும், விளைவுகள் தலைமுறைகள் முழுவதும் தெரியவும் 70 ஆண்டுகள் போதுமான காலப்பகுதியாகும். பொறுப்பு பரவுவதற்கும் இது போதுமானது. உறுதியான தேர்வுகளுக்கு பதிலாக தவிர்க்க முடியாத தற்காலிக தீர்வுகளும் அதற்கான வரலாற்று தேவையும் ஏன் எழுந்தது என்பதையும் நோக்கியாக வேண்டும். இந்த தற்காலிக பார்வையானது ஆபத்தையும் வாய்ப்பையும் உருவாக்குகிறது. ஆனால் இலங்கை விடயத்தில் இது வாய்ப்புக்கு பதிலாக ஆபத்தையே விளைவித்தது. அநீதியை பாரம்பரியமாக இயல்பாக்க முடியும் என்பதை இது செய்து காட்டியது. சிங்களம் மற்றும் சட்டம் வெறுமனே ஒரு கொள்கை விவாதம் அல்ல, இது ஒரு கட்டமைப்பு நினைவகம். இலங்கையர்கள் ஜனநாயகம், தேசியவாதம், சிறுபான்மை உரிமைகள் மற்றும் அரசின் அர்த்தத்தை விளக்கும் ஒரு முக்கிய புள்ளி. அதன் மரபு அரசியலமைப்பு நூல்கள் அல்லது அதிகாரப்பூர்வ மொழி கொள்கைகளில் மட்டுமல்ல, அதிகாரத்துவத்துடனான அன்றாட சந்திப்புகளிலும், கல்வி சமத்துவமின்மையின் வடிவங்களிலும், தொழிலாளர் சந்தைகளிலும், கலாசார உற்பத்தியிலும், சமூகங்களுக்கிடையே நீடித்த அவநம்பிக்கையிலும் உள்ளது. முக்கியமாக இந்த அமைப்பு இத்தொடரின் முக்கிய வாதத்தை பிரதிபலிக்கிறது. சிங்களம் மட்டும் என்ற பாரம்பரியம் நேரியல் அல்ல, அது காரணத்திலிருந்து விளைவு என்ற நேர்கோட்டில் முன்னேறாது. அதற்கு பதிலாக அது குவிந்து உருமாறி மீண்டும் வெளிப்படுகிறது. சில நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் அது வெளித்தெரிகிறது. அந்த மரபை கண்டறிய கால நிலஞ்சார் பகுப்பாய்வை விட தொடர்ச்சியான கவனம் தேவை. தனிச்சிங்களச் சட்டம் குறித்த அதிக எழுத்துக்களை 3 பரந்த சட்டங்களில் ஒன்றில் அடக்கவியலும். முதலாவது தேசியவாதத்தின் கொண்டாட்டம். இது 1956ஐ காலனித்துவ உயரடுக்கு ஆதிக்கத்தின் மீது பெரும்பான்மையினரின் வெற்றியாக கருதுகிறது. இந்த கண்ணோட்டத்தில் சிங்களம் மட்டும் வரலாற்று அநீதியை சரி செய்தது.
மேலும் அதன் எதிர்மறையான விளைவுகள் மிகைப்படுத்தப்படுகின்றன என்று வாதிட்டது. அவை சிறுபான்மையினரின் பிடிவாதத்தின் மீது குற்றம் சாட்டுகின்றன. இரண்டாவது, பேரழிவு தரும் சமூக முறிவு. இது 1956 அடுத்தடுத்த அனைத்து மோதல்களுக்கும் வழிகோலிய அடிப்படை நிகழ்வாகும். இந்த சட்டம் தமிழ் மொழியின் அந்நியப்படுத்தலின் ஆழத்தை படம் பிடித்தாலும் சிக்கலான செயல்முறைகளை ஒரே தருணத்தில் சரி செய்வதன் மூலம் வரலாற்றை தட்டையாக்க முடியும் என்று கணக்கு போட்ட அரசாங்கத்தின் மூடத்தனத்தை வெளிப்படுத்தியது. மூன்றாவது, செயன்முறை தவறு. இது சிங்களம் மட்டும் மோசமாக வடிவமைக்கப்பட்டது அல்லது செயற்படுத்தப்பட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அதை ஆழமான அதிகார கட்டமைப்புகளில் பொதிந்துள்ள ஒரு தார்மீக அரசியல் தேர்வின் வெளிப்பாடாக கருதுவதற்கு பதிலாக ஒரு கொள்கை பிழையாக கருதுகிறது. இத்தொடர் இம்மூன்றையும் தாண்டி செல்ல முயல்கிறது. இது காலனித்துவ எதிர்ப்பு குறையின் நியாயத்தன்மையையோ ஆங்கில ஆதிக்கத்தின் அநீதியையோ மறுக்கவில்லை. இது இலங்கையின் மோதலை மொழிக் கொள்கையாக மட்டும் குறைக்கவில்லை. அதற்கு பதிலாக நீதிக்கான கோரிக்கை எவ்வாறு புதிய மற்றும் நீடித்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் ஒரு வடிவமாக மொழிபெயர்க்கப்பட்டது, மேலும் அந்த மொழிபெயர்ப்பு ஏன் அந்த நேரத்தில் பலருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மட்டுமல்லாமல் தார்மீக ரீதியாகவும் கட்டாயமாக தோன்றியது என்றும் கேட்கிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் இத்தொடர் சிங்களம் மட்டும் என்பதை வெறும் மொழி சட்டமாக மட்டுமல்லாமல் அரசு உருவாக்கும் திட்டமாகவும் மறுவடிவமைக்கிறது. தேசத்தை வரையறுக்க, குடியுரிமையை ஒழுங்குபடுத்த, நிறுவனங்களை மறுசீரமைக்க, ஜனநாயகத்தை ஒழுக்கப்படுத்த மொழி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை இது ஆராய்கிறது. மொழி அதிகாரமாக 1956 ஏன் முக்கியமானது? மே 1956 இலங்கையில் அலுவல் மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அது ஒரு வரலாற்று தவறுக்கான தொழில்நுட்ப திருத்தமாக பரவலாக வடிவமைக்கப்பட்டது. காலனித்துவ ஆட்சியின் மொழியாகவும் உயரடுக்கு சலுகையின் மொழியாகவும் இருந்த ஆங்கிலம் பெரும்பான்மையினரின் மொழியான சிங்களத்தால் மாற்றப்பட்டது. ஆயினும் கூட வெளிப்பட்டது வெறுமனே ஒரு மொழியியல் மாற்றம் அல்ல, மாறாக அதிகாரத்தின் மறுசீரமைப்பு. அடுத்தடுத்த தசாப்தங்கள் வெளிப்படுத்துவது போல் மொழி வெறுமனே அரசியல் அதிகாரத்தை வெளிப்படுத்தவில்லை, அது அதை உருவாக்கியது. சிங்களம் மட்டும் சட்டம் மொழியை ஒரு ஆளும் கொள்கையாக மாற்றியது. அது நிறுவனங்களை மறுவடிவமைத்தது, குடியுரிமையை மறுசீரமைத்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக தார்மீக சட்டபூர்வமான தன்மையை மறுசீரமைத்தது. 1956 இன்னும் ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள இலங்கையை ஒரு பரந்த உலகளாவிய சூழலுக்குள் நிலைநிறுத்துவது அவசியம். மொழி அரசு அதிகாரத்தின் முதன்மை ஊடகமாக மாறினாலும் அது நெருக்கமான நிறுவன ரீதியான வழிகளில் உள்ளடக்கத்தையும் விலக்கையும் கட்டமைக்கிறது. இலங்கையின் அனுபவம் அதன் தீவிரத்திலும் அது ஏற்படுத்திய நீண்டகால விளைவுகளிலும் தனித்துவமானது. 1956க்கு பிறகு இலங்கையில் அணுகலின் அமைதியான கட்டமைப்பாக மொழி செயற்பட்டது. சிங்களம் மட்டும் மொழியின் மிக ஆழமான விளைவுகள் ஒட்டுமொத்தமாகவும் அன்றாட வாழ்விலும் பிரதிபலித்தன. அரச சேவையை பொறுத்தவரையில் நுழைவுத் தேர்வுகள், பதவி உயர்வுகள், உள்கடித போக்குவரத்து ஆகியவை சிங்கள மொழியிலேயே பெரும்பாலும் நிகழ்ந்தன. அரச சேவையில் பணியாற்ற சிங்கள புலமை தேவைப்பட்டது. சிங்கள மொழி பேசுவோர் ஒரு தீர்க்கமான நன்மையை பெற்றனர். அதே நேரத்தில் தமிழ் மொழி பேசுவோர், அவர்களில் பலர் முன்பு ஆங்கிலம் மூலம் சிங்களவர்களுடன் சமமாக போட்டியிட்டனர், தாங்கள் கட்டமைப்பு ரீதியாக பின்தங்கியதாக கண்டறிந்தனர். நீதித்துறை மற்றொரு உதாரணத்தை வழங்குகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகள், தீர்ப்புகள், சட்ட ஆவணங்கள் சிங்களத்திற்கு மாற்றப்பட்டன. பெரும்பாலான வழக்குரைஞர்கள் தமிழ் மொழி பேசுபவர்களாக இருந்த பகுதிகளில் கூட இது நிகழ்ந்தது. மொழிபெயர்ப்பு விதிகள் கோட்பாட்டில் இருந்த போதிலும் அவை நடைமுறையில் சமமற்ற முறையில் செயல்படுத்தப்பட்டன. தாமதங்கள், தவறான புரிதல்கள், நடைமுறை ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்து இயல்பாக்கமடைந்தன. கல்வி இந்த விளைவுகளை பெரிதாக்கியது. ஒருமொழி பாடசாலை கல்வி மொழியியல் பிரிவினையை ஆழப்படுத்தியது. சிங்கள மொழி மாணவர்கள் அரசு வேலை வாய்ப்புகளை அணுகும் வாய்ப்பை பெற்றனர். தமிழ் மொழி மாணவர்கள் அதிகளவில் உச்ச வரம்புகளை எதிர்கொண்டனர்.
காலப்போக்கில் இந்த கல்வி பாதைகள் வேறுபட்ட தொழிலாளர் சந்தைகளாக மாற்றப்பட்டன. ஒன்று அரசு அதிகாரத்துடன் இணைந்தது, மற்றொன்று பெருமளவில் ஓரங்கட்டப்பட்டது அல்லது வேறு இடங்களில் வாய்ப்பு தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவை தற்செயலான விளைவுகள் அல்ல. அரசியல் கோட்பாட்டாளர் மைக்கேல் மான் அரசு அதிகாரத்தை உள்கட்டமைப்பு என்று பிரபலமாக விவரித்தார். அதாவது அன்றாட நிர்வாகத்தின் மூலம் சமூகத்தில் ஊடுருவும் திறன். அந்த ஊடுருவலின் மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்று மொழி. இலங்கையில் சிங்களம் மட்டும் அரசின் உள்கட்டமைப்பு சக்தியை ஒரு மொழியியல் சமூகத்தை நோக்கி மறுசீரமைத்தது. தனிச்சிங்கள சட்டம் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுவது என்னவென்றால் அது ஜனநாயக ரீதியாக இயற்றப்பட்டது. இங்குதான் இலங்கை பல காலனித்துவ அல்லது சர்வாதிகார மொழி திணிப்புகளிலிருந்து கூர்மையாக வேறுபடுகிறது. இந்த சட்டம் மக்களின் விருப்பமாக நியாயப்படுத்தப்பட்டது. இது சர்வசன வாக்குரிமை மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. SWRD பண்டாரநாயக்கா மீண்டும் மீண்டும் வாதிட்டது போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களின் மொழியை பேச வேண்டும். இந்த சிந்தனையும் தர்க்கமும் மகத்தான தார்மீக சக்தியை கொண்டிருந்தது. இது எண்ணிக்கையிலான பெரும்பான்மையை நெறிமுறை முன்னுரிமையாக மாற்றியது. மொழி சீர்திருத்தம் இனி ஒரு கொள்கை தேர்வாக இருக்கவில்லை. அது ஜனநாயக நீதியின் வெளிப்பாடாக மாறியது. எனவே சிறுபான்மை எதிர்ப்பை ஒரு நியாயமான கவலையாக அல்ல, மாறாக மக்கள் இறையாண்மைக்கு எதிரான எதிர்ப்பாக வடிவமைக்க முடிந்தது. அரசியல் தத்துவஞானி ஹனா அரண்ட் மிகவும் தீவிரமான புரட்சியாளர், புரட்சிக்கு அடுத்த நாள் பழமைவாதியாக மாறுவார் என்று கணித்தபோது இந்த ஆபத்தை பற்றி எச்சரித்தார். இலங்கையில் 1956 புரட்சி விரைவாக மரபு வழியாக மாறியது. சிங்களம் ஜனநாயகத்துக்கு ஒத்ததாக மாறியது. கருத்து வேறுபாடு சந்தேகத்திற்குரியதாக மாறியது. இந்த இயக்கவியல் இலங்கைக்கு மட்டுமுரியதல்ல. இந்தியாவில் இந்தி தேசிய மொழியாக இருப்பது குறித்த சுதந்திரத்திற்கு பிந்திய விவாதம் இதே போன்ற பாதையையே பின்பற்றியது. இந்தி பெரும்பான்மையினரின் மொழியாகவும் காலனித்துவ எதிர்ப்பு நம்பகத்தன்மையுடனும் ஊக்குவிக்கப்பட்டது. இருப்பினும் இந்தி பேசாத பகுதிகளிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பு கடுமையாக இருந்தது. இருப்பினும் இலங்கையைப் போலல்லாமல் இந்தியா இறுதியில் ஒரு மொழி திணிப்பிலிருந்து பின்வாங்கியது. ஆங்கிலத்தை ஒரு துணை அலுவல் மொழியாக தக்க வைத்துக் கொண்டது. இந்த விடயத்தில் இந்தியா தந்த பாடம் வெளிப்படையானது. மொழியியல் இணக்கமில்லாத ஜனநாயகம் தேசிய சிதைவை நோக்கி நகர்த்தி நாட்டையே ஆபத்தில் ஆழ்த்தும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை எதிர்ப்பாதையை எடுத்தது. சிங்களம் மட்டுமென்ற கொள்கை ஜனநாயக தேர்வாக நியாயப்படுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டது. மொழிச் சட்டங்கள் நிர்வாகத்தை மட்டும் ஒழுங்குபடுத்துவதில்லை, அவை தேசத்தையே கற்பனை செய்கின்றன. சிங்களம் மட்டும் சட்டம் இலங்கையை மொழியியல் ரீதியாக சிங்கள அரசியலாக மறுவரையறை செய்தது. தமிழையும் பிற மொழிகளையும் இரண்டாம் நிலைக்கு தள்ளி அவை சகிப்புத்தன்மை கொண்டவையாக இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டன. இந்த செயல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும் என்பதை ஒப்பிட்டு அனுபவம் வலுப்படுத்துகிறது. பிரான்சில் பிரெஞ்சு குடியரசின் ஒரே மொழியாக பிரெஞ்சு மொழி உயர்த்தப்பட்டது. அது தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு மையமாக இருந்தது. பிராந்திய மொழிகள் பிரெட்டன், ஆக்சிடன், கோசிகன் ஒற்றுமையின் பேரில் தீவிரமாக அடக்கப்பட்டன. மொழியியல் ஒருமைப்பாடு எவ்வாறு ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட அரசை உருவாக்க முடியும், ஆனால் நீடித்த கலாசார அந்நியப்படுத்தலையும் உருவாக்க முடியும் என்பதை பிரான்சின் கதை காட்டுகிறது. கனடாவில் இதற்கு நேர்மாறாக மொழியியல் இரட்டைவாதம் இறுதியில் அரசியல் அமைப்பு சட்டமாக்கப்பட்டது. ஆங்கிலம் பிரெஞ்சு இடையேயான மோதல், குறிப்பாக கியூபெக்கில் மொழியியல் சமத்துவத்தை மறுப்பது பிரிவினைவாத உணர்வை உருவாக்குகிறது என்பதை வெளிப்படுத்தியது. கனேடிய இருமொழிவாதம் இலட்சியவாதத்தால் பிறந்ததல்ல, அரசியல் தேவையினால் பிறந்தது. இலங்கையின் சோகம் அது பேச்சுவார்த்தை மூலம் பெறப்பட்ட பன்மைத்துவத்தை விட குறியீட்டு ஒற்றுமையை தேர்ந்தெடுத்ததே. சிங்களம் மட்டும் மூலம் தேசத்தை கற்பனை செய்வதன் மூலம் நாடு சிங்களவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்ற விதிமுறையை உருவாக்கியது. தமிழ் பேசும் குடிமக்கள் இனி நாட்டினது இணை உரிமையாளர்கள் இல்லை,
அவர்கள் பெரும்பான்மை தேசத்திற்குள் மொழியியல் சிறுபான்மையினராக மாறினர். இங்கே கவனிக்க வேண்டியது மொழி வெறும் தொடர்பாடலுக்கானது மட்டுமல்ல, அது உணர்ச்சிகரமானது. குடிமக்கள் நாட்டை பற்றியும் தங்களை பற்றியும் எப்படி உணர்கிறார்கள் என்பதை இது வடிவமைக்கிறது. இலங்கையில் 1956க்கு பிந்திய அரசு தமிழ் பேசும் குடிமக்களுக்கு அந்நியமாக தோன்றியது. அது அவர்களுக்கு முறையான குடியுரிமையை மறுத்ததால் அல்ல, மாறாக அது அவர்களுக்கு அங்கீகாரத்தை மறுத்ததால் நிகழ்ந்தது. அரசியல் விஞ்ஞானி ஜேம்ஸ் சி ஸ்காட் மக்களை தெரியாதவர்களாக மாற்றும் அரசு நடைமுறைகள் எதிர்ப்பை உருவாக்குகின்றன என்று வாதிட்டார். இலங்கையில் இதற்கு நேர்மாறானது நிகழ்ந்தது. தமிழ் குடிமக்கள் மொழியியல் வெளியாட்களாக மிக தெளிவாக தெரிந்தனர். அவர்களின் உச்சரிப்புகள், ஆவணங்கள், கோரிக்கைகள் அவர்களை வேறுபட்டவர்களாக குறித்தன. இது பாதகத்தை மட்டுமல்ல, அவமானத்தையும் ஏற்படுத்தியது. இலங்கையின் இதே போன்ற இயக்கவியலை வேறு இடங்களிலும் காணலாம். பாகிஸ்தானில் உருது மொழியை ஒரே தேசிய மொழியாக திணிப்பது, வங்காள மொழி பேசுபவர்களை அவர்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருந்த போதிலும் ஓரங்கட்டியது. வங்காள மொழியை மொழியியல் ரீதியாக அங்கீகரிக்க மறுப்பது கலாச்சார அழிப்பாகவும் அரசியல் ஆதிக்கமாகவும் உணரப்பட்டது. இதன் விளைவாக இணக்கம் ஏற்படாமல் பிரிவினை நிகழ்ந்தது. 1971 வங்காளதேசம் பிறந்தது. ஆனால் இலங்கையின் மோதல் அதே பாதையில் செல்லவில்லை. ஆனால் தர்க்கம் ஒத்ததாக இருந்தது. மொழி விலக்கு அரசியலமைப்பு தீர்வுகள் மீதான நம்பிக்கையை அரித்தது. அரசு உங்கள் பேச்சை கேட்க முடியாத போது அரசின் மீதான நம்பிக்கையினம் அதிகரிக்கிறது. 1956 தனிச்சிங்கள சட்டம் வெறுமனே நாட்டின் சட்டக்கோவையின் ஒரு பகுதியாகவோ ஒரு அத்தியாயமாகவோ மட்டும் இருக்கவில்லை. அது ஒரு கட்டமைப்பாக உருவெடுத்தது. இதனாலேயே பிற நாடுகளிலிருந்து இலங்கையை வேறுபடுத்துவது தனிச்சிங்கள சட்டம் இயற்றப்பட்டது மட்டுமல்ல, அதன் தர்க்கம் கட்டமைப்பு ரீதியாக மாறியதுமாகும். பின்னர் தமிழ்மொழி அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட போதும் செயற்படுத்தல் தாமதமானதோடு அது முழுமையானதாகவும் இருக்கவில்லை. அதிகாரத்துவ ரீதியாக செயலற்ற தன்மை, அரசியல் எதிர்ப்பு, தார்மீக தயக்கம் ஆகியவை சிங்களம் நடைமுறையில் ஆதிக்கம் செலுத்துவதை உறுதி செய்தன. மொழி சீர்திருத்தம் அரசியல் திருத்தத்தின் பகுதியாகவோ குறியீடாகவோ இருந்த பிற நாடுகளில் நிகழ்ந்தவைகளோடு இதை ஒப்பிட முடியும். தென்னாப்பிரிக்காவில் 11 அதிகாரப்பூர்வ மொழிகளின் நிறுவரிக்கு பிந்திய அரசியல் அமைப்பு அங்கீகாரம் தானாகவே ஆங்கில ஆதிக்கத்தை அகற்றவில்லை. இருப்பினும் இலங்கையைப் போலல்லாமல் தென்னாப்பிரிக்கா பன்மொழிவாதத்தை ஒரு சலுகையாக அல்ல, ஒரு தார்மீக உறுதிப்பாடாக வடிவமைத்தது. வேறுபாடு சட்டத்தில் மட்டுமல்ல, அரசியல் விருப்பத்திலும் உள்ளது என்பதை இது காட்டியது. மொழி சமத்துவத்துடனான இலங்கையின் தொடர்ச்சியான போராட்டம் 1956 ஒரு மூடிய அத்தியாயம் அல்ல, நிறுவன அடித்தளங்களின் பிரதிபலிப்புகளை மறுவடிவமைத்த ஒரு தருணம் அது. மொழியானது உரிமையின் அடையாளமாக மாறியவுடன் இதிலிருந்து பின்வாங்குவது அரசியல் ரீதியாக அதிக விலை கொடுக்க வேண்டியதொன்றானது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை 1956 முன்னேற வேண்டுமா என்று கேட்க தூண்டுகிறது. ஏனெனில் அவ்வாறு நிகழவில்லை என்பதையே வரலாறு காட்டி நிற்கிறது. முன்னேறுவதாயின் குறிப்பாக ஒரு விடயத்தை நினைவில் கொள்வது முக்கியமானது. மொழியியல் மாற்றீடு மூலம் மட்டுமே நீதியை அடைய முடியாது என்பதை ஒப்புக்கொள்வது அவசியம். தத்துவ ஞானி சார்ல்ஸ் டெய்லர் குறிப்பிடுவது போல, அங்கீகாரம் நீதியாக இருப்பதற்கு பரஸ்பரமாக இருக்க வேண்டும். ஒரு அடையாளத்தை அங்கீகரிக்கும் அதே வேளையில் மற்றொரு அடையாளத்தை குறைக்கும் ஒரு மொழிக் கொள்கை வரலாற்று அநீதியை தீர்க்காது. அது அதை மறுபகிர்வு செய்கிறது. இலங்கையின் அனுபவம் அதன் எல்லைகளுக்கு அப்பால் பேசுகிறது. இது உலகளாவிய காலனித்துவத்திற்கு பிந்திய சங்கடத்தை விளக்குகிறது. விலக்குரிமையை ஜனநாயகப்படுத்தாமல் அரசை ஜனநாயகப்படுத்துவது எப்படி? சுருக்கமாக சொல்வதாயின், ஆதிக்கத்தை ஒழுக்கப்படுத்தாமல் அதிகாரத்தை எவ்வாறு ஜனநாயகப்படுத்துவது? இதனால்தான் 1956 இன்னும் முக்கியமானது. பெரும்பான்மையினருக்கான மொழியியல் நீதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு
அனைவருக்கும் சமத்துவத்தையும் கண்ணியத்தையும் நிலைநிறுத்த முடியுமா? தனிச்சிங்களச் சட்டம் சீர்திருத்தமா, சிதைவா, ஜனநாயக புரட்சியா? சில காலனித்துவத்திற்கு பிந்திய சீர்திருத்தங்கள், தனிச்சிங்களச் சட்டம் போன்றவை அவற்றின் அர்த்தத்தில் நீடித்த கருத்து வேறுபாட்டை உருவாக்கியுள்ளன. இது காலனித்துவ நீக்க சீர்திருத்தத்தின் அவசியமான செயலா? ஒரு பலவீனமான பன்மைத்துவ சமூகத்தை உடைத்த பேரழிவுகரமான முறிவா? அல்லது பெரும்பான்மை ஆட்சியின் உண்மையான சக்தியையும் ஆபத்தையும் வெளிப்படுத்திய ஒரு ஜனநாயக புரட்சியா? இந்த மூன்று வேறுபட்ட முரண்படும் விளக்கங்கள் தற்செயலானது அல்ல. சட்டம் உண்மையிலேயே மூன்று பரிமாணங்களையும் உள்ளடக்கியது. மேலும் துல்லியமாக இந்த ஒருங்கிணைப்புதான் அதன் ஆரம்ப ஈர்ப்பையும் அதன் நீண்ட பிற்கால வாழ்க்கையையும் விளக்குகிறது. சிங்களம் மட்டும் ஏன் தொடர்ந்து முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள இலங்கையில் இந்த மூன்று விளக்கங்களும் ஒரே நேரத்தில் எவ்வாறு செயற்பட்டன என்பதையும், ஜனநாயகம், நீதி, தேசியம் என்பன குறித்த கதையாடல்களை மையப்படுத்திய வாகனமாக மொழி மாறிய போது இதே போன்ற இயக்கவியல் வேறு இடங்களில் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதையும் ஆராய வேண்டியது அவசியம். சீர்திருத்தவாத கண்ணோட்டத்தில் சிங்களம் மட்டும் என்பது பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட அநீதிக்கான ஒரு பிரதிபலிப்பாகும். நாட்டு மக்களின் சனத்தொகையில் 10% குறைவான மக்கள் மட்டுமே செயல்பாட்டு தேர்ச்சியை கொண்ட ஆங்கில மொழியின் தொடர்ச்சியான ஆதிக்கம் சிங்கள பெரும்பான்மை சமூகத்திற்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தின. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் தசாப்தத்தில் அரசு நிறுவனங்கள் தொடர்ந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் செயற்பட்டன. நாடாளுமன்ற விவாதம், நீதித்துறை நடவடிக்கைகள், மூத்த நிர்வாகம், பல்கலைக்கழக கல்வி ஆகியவை சிங்களம் பேசும் கிராமப்புற பெரும்பான்மையினருக்கு அணுக முடியாததாகவே இருந்தன. இது உருவாக்கிய குறை உணர்வு நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற பாடசாலை ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் தேர்வுகளில் தேர்ச்சி பெறலாம், ஆனால் இன்னும் அரசாங்க வேலையில் இருந்து தடுக்கப்படுகிறார்கள் என்று குறை கூறினர். அரசு அதிகாரிகளை எதிர்கொள்ளும் விவசாயிகள் பெரும்பாலும் அடிப்படை நடைமுறைகளை மொழிபெயர்க்க இடைத்தரகர்களை கோர வேண்டிய நிலை இருந்தது. 1950களின் முற்பகுதியில் ஒரு சிங்கள விவசாய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கூறியது போல், நாங்கள் சுதந்திரத்திற்கு வாக்களித்தோம், ஆனால் அரசாங்கம் இன்னும் வெள்ளையர்களின் மொழியை பேசுகிறது. இது குறித்து எஸ்.ஜே. தம்பையா ஸ்ரீலங்கா எத்னிக் ஃப்ரெட்ரிசைட் அண்ட் த டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் டெமோக்ரசி என்ற தனது நூலில் விரிவாக பேசுகிறார். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் தனிச்சிங்கள சட்டம் தேசிய மொழிக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்ட பிற காலனித்துவத்திற்கு பிந்திய மொழி சீர்திருத்தங்களை ஒத்திருந்தது. இந்தோனேஷியாவில் பஹாசா இந்தோனேஷியாவின் உயர்வு நூற்றுக்கணக்கான மொழியியல் குழுக்களை ஒன்றிணைத்து டச்சு மொழிக்கு இருந்த சலுகையை அகற்றியது. தான்சானியாவில் ஜூலியஸ் நியரேரரின் சுவாகிலி மொழி ஊக்குவிப்பு மொழியை சமத்துவத்திற்கான ஒரு கருவியாக வெளிப்படையாக வடிவமைத்து, ஒரு நாட்டில் அதன் மக்கள் தங்கள் அரசாங்கத்துடன் பேச முடியாவிட்டால் சுதந்திரமாக இருக்க முடியாது என்று வாதிட்டது. பண்டாரநாயக்காவின் சொல்லாடல் இந்த உலகளாவிய காலனித்துவ எதிர்ப்பு சொற்களஞ்சியத்தை எதிரொலித்தது. தனிச்சிங்களச் சட்டம் மக்களுக்கு அரசாங்கத்தை மீட்டெடுக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த சட்டத்தை சர்வஜன வாக்குரிமையின் நீட்டிப்பாக காட்டினார். இந்த அர்த்தத்தில் சிங்களம் மட்டும் என்பது வெறும் குறியீடாக இருக்கவில்லை. அது அரச இயந்திரத்துடனான அணுகலையும் கண்ணியத்தின் உறுதியான மறுபகிர்வையும் உறுதியளித்தது. ஆனால் இந்தோனேஷியாவோ தான்சானியாவோ போலல்லாமல் அங்கு தேசிய மொழிமயமாக்கல் இன சலுகைகளை தவிர்ப்பதற்கான திட்டமிட்ட முயற்சிகளுடன் சேர்ந்து கொண்டது. இலங்கை மொழியியல் மேலாதிக்கம் மூலம் சீர்திருத்தத்தை தொடர்ந்தது. இந்த வேறுபாடு தீர்க்கமானது. தமிழ் பேசும் குடிமக்களுக்கு தனிச்சிங்களம் சட்டம் சீர்திருத்தமாகவே உணரப்படவில்லை. அது நம்பிக்கை மீறலாக உணரப்பட்டது. சுதந்திரம் என்பது அரசியலமைப்பு ரீதியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக புதிய அரசு அதன் அனைத்து மக்களுக்கும் சமமாக சொந்தமானதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இணைந்திருந்தது. ஒரு மொழியை தேசிய சட்டபூர்வமான ஒரே அடையாளமாக மாற்றுவதன் மூலம் அச்சட்டம் அந்த எதிர்பார்ப்பை உடைத்தது. இந்த முறிவு குறியீட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இருந்தது.
குறியீடாக இந்த சட்டம் தேசத்தை சிங்களவருடையது என்று மறுவரையறை செய்தது. பொருளாதார ரீதியாக அது வேலை வாய்ப்புக்கான சாத்தியங்களை மாற்றியது. தமிழ் மொழி பேசும் அரசு ஊழியர்கள் பதவியிறக்கம் அல்லது தேக்கத்தை எதிர்கொண்டனர். தமிழ் மாணவர்கள் அரசு வேலைவாய்ப்பு பாதைகள் குறுகுவதை கண்டனர். சட்ட தீர்வு மெதுவாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறியது. ஒரு தமிழ் அரசு ஊழியர் பின்னர் நினைவு கூர்ந்தார். ஒரே இரவில் நாங்கள் அரசின் அதிகாரிகளாக இருந்து அதில் அந்நியர்களாக மாறினோம். சட்டம் எங்களை வெளியேற்றவில்லை, ஆனால் அது எங்களை கடந்து பேசியது. மொழி சீர்திருத்தம் ஒருதலை பட்சமாக இருக்கும் போது இதுபோன்ற விரிசல்கள் எவ்வாறு அதிகரிக்கின்றன என்பதை ஒப்பிட்டு கதைகள் எடுத்து காட்டுகின்றன. பாகிஸ்தானில் 1948 உருது மொழியை ஒரே தேசிய மொழியாக அறிவித்து நேரடியாக பிரிவினைக்கும் வங்காளதேசம் உருவாவதற்கும் பங்களித்ததை முன்னர் பார்த்தோம். இதேபோல் பெல்ஜியம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிளெமிஷ் மொழியின் மொழியியல் சமத்துவத்தை அங்கீகரிக்க மறுத்தது. இது பல தசாப்தங்களாக உறுதியற்ற தன்மையை உருவாக்கியது. இறுதியில் இது சமஷ்டி ஆட்சியை ஏற்படுத்த கட்டாயப்படுத்தியது. இலங்கையில் தனிச்சிங்கள சட்டமாக்கல் துரித வேகத்தில் நிகழ்ந்தது. நம்பிக்கை, சமஷ்டி ஆட்சி அல்லது அர்த்தமுள்ள இருமொழிவாதத்தின் வழிமுறைகள் போன்றன நிறுவனமயமாக்கப்படுவதற்கு முன்பே தனிச்சிங்களம் சட்டம் இயற்றப்பட்டது. சட்டம் தெளிவின்மையை தீர்க்கமாக முடித்து வைத்து சிங்கள பெருந்தேசியவாதத்தை அகங்காரமாக முன்னகர்த்தியது. அதை பெரும்பான்மை ஆட்சியின் தார்மீக முழுமைவாதமாக நியாயப்படுத்தியது. ஆனால் இதற்கு நாடு கொடுத்த விலை மிக பெரிது. சிங்களம் மற்றும் சட்டத்தை பல விலக்கு மொழி கொள்கைகளிலிருந்து மிகவும் கூர்மையாக வேறுபடுத்துவது அதன் ஜனநாயக தோற்றமாகும். இது ஒரு சர்வாதிகார ஆட்சியால் திணிக்கப்படவில்லை. இது ஒரு மகத்தான தேர்தல் வெற்றியை தொடர்ந்து இயற்றப்பட்டது. இது அதற்கு அசாதாரண தார்மீக அதிகாரத்தை வழங்கியது. பண்டாரநாயக்காவும் அவரது ஆதரவாளர்களும் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினர். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் விவாதத்தின் போது வாதிட்டது போல், ஜனநாயகம் ஏதாவது அர்த்தம் கொண்டால் அது பெரும்பான்மையினரின் மொழியில் ஆட்சி செய்வதை குறைக்கிறது. இந்த கதையாடல் மொழிக் கொள்கையை நெறிமுறைகளுக்கு அப்பாலும் விவேகத்துக்கு அப்பாலும் உயர்த்தியது. இது ஜனநாயக நம்பகத்தன்மையின் சோதனை களமாக மாறியது. அரசியல் கோட்பாட்டாளர்கள் இந்த ஆபத்தை பற்றி நீண்ட காலமாக எச்சரித்துள்ளனர். பெரும்பான்மையினரின் கொடுங்கோன்மை ஜனநாயகம் தோல்வியடையும் போது அல்ல, மாறாக அது முழுமையாக வெற்றி பெறும் போது எழுகிறது என்பதை பலர் தொடர்ந்து சொல்லி வந்துள்ளனர். இதற்கு இலங்கை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. தனிச்சிங்கள சட்டம் ஜனநாயக ஆணையாக வடிவமைக்கப்பட்டவுடன் சிறுபான்மை உரிமைகள் கொள்கைகளை விட தடைகளாக மறுவகைப்படுத்தப்பட்டன. அந்தஸ்தின் சமத்துவம் அல்லது இருமொழி மாற்றத்திற்கான அழைப்புகள் பெரும்பான்மை விருப்பத்திற்கு எதிரான சிறுபான்மை சதிகளாக சித்தரிக்கப்பட்டன. நீதியின் மொழி சமரசத்தின் மொழியை மாற்றியமைத்தது. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தி தேசிய மொழியாக ஊக்குவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த வெகுஜன போராட்டங்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆபத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். 1963 நாடாளுமன்றத்தில் ஒற்றுமையின் பெயரால் எந்த மொழியையும் விருப்பமில்லாத மக்கள் மீது திணிக்க முடியாது என்று கூறினார். ஜனநாயக ஆதிக்கம் கலாச்சார ஒடுக்குமுறையாக மாறுவதை தடுக்க ஆங்கிலம் தக்க வைக்கப்பட்டது. இலங்கை இதற்கு எதிரானதை தேர்வு செய்தது. பின்னோக்கி பார்க்கும் விவாதங்களில் பெரும்பாலும் 2 விடயங்கள் மறக்கப்படுகின்றன. முதலாவது, சிங்களம் மட்டும் தவிர்க்க முடியாததல்ல என்பது. இரண்டாவது, இதற்கான மாற்று வழிகள் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு முன்மொழியப்பட்டன. ஆனால் எதையும் கேட்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கவில்லை. குறிப்பாக சிங்களத்திற்கும் தமிழுக்கும் இடையிலான சமத்துவம் தமிழ் தலைவர்களாலும் சில சிங்கள மிதவாதிகளாலும் ஆதரிக்கப்பட்டது. ஆங்கிலத்தை தற்காலிகமாக இணைப்பு மொழியாக தக்க வைத்துக் கொண்டு படிப்படியாக இருமொழிவாதத்தை நிலைநிறுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. பிராந்திய மொழியியல் சுயாட்சி குறித்து 1940களின் முற்பகுதியிலேயே முன்மொழியப்பட்டது. இந்த விருப்பங்கள் அவை செயற்பட முடியாதவை என்பதால் அல்ல, மாறாக அவை தார்மீக அக்கறை இல்லாததால் நிராகரிக்கப்பட்டன.
பெரும்பான்மை சீர்திருத்தம் உடனடியான தெளிவான குறியீட்டு வெற்றியை உறுதியளித்தது. பன்மைத்துவ சீர்திருத்தத்துக்கு பொறுமை, பேச்சுவார்த்தை, கட்டுப்பாடு என்பன தேவைப்பட்டது. இந்த சிக்கலை உலகின் பல நாடுகள் எதிர்கொண்டுள்ளன. இலங்கை சமரசத்திற்கு தயாராகவோ நேரம் செலவழிக்கவோ தயாராக இருக்கவில்லை. இலங்கைக்கு எதிர்மாறான ஓர் உதாரணமாக கனடா திகழ்கிறது. கனடாவில் சமரசம் உயிர் வாழ்வாக மாறியது. வேறுபாடு பன்முகத்தன்மையில் இல்லை, ஆனால் அரசியல் கற்பனையில் இருந்தது. சிங்கள மொழி புனிதப்படுத்தப்பட்டவுடன் தொடர்பு ஊடகமாக இல்லாமல் நாகரிக மரபுரிமையாக, சமரசம் ஒழுக்க ரீதியாக படிக்க முடியாததாக மாறியது. சீர்திருத்தம் ஒரு கோட்பாடாக கடினப்படுத்தப்பட்டது. தனிச்சிங்கள சட்டத்தின் மிகவும் நீடித்த விளைவுகளுள் ஒன்று அது நிறுவிய முன்னுதாரணமாகும். ஜனநாயக சட்டபூர்வமான தன்மை கட்டமைப்பு ரீதியான விலக்குடன் இணைந்து செயற்பட முடியும் என்பதை இது காட்டியது. இந்த முன்னுதாரணமானது மொழிக் கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். குடியுரிமை எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது, அரசியலமைப்பு மாற்றம் எவ்வாறு அணுகப்பட்டது, கருத்து வேறுபாடு எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதை இது வடிவமைத்தது. அதிகாரம் தார்மீகமயமாக்கப்பட்ட, சமத்துவமின்மை வரலாற்று திருத்தமாக நியாயப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி பாணியை இது இயல்பாக்கியது. இந்த அர்த்தத்தில் தனிச்சிங்களம் என்பது வெறுமனே ஒரு மோசமான சட்டமோ குறைபாடுள்ள சீர்திருத்தமோ அல்ல. இது காலனித்துவத்திற்கு பிந்திய அரசு உருவாக்கத்தின் ஓர் அடித்தளச் செயலாகும். பெரும்பான்மையினரின் குறைகள் பன்மைத்துவ நீதியை மீறக்கூடும் என்பதை இது குடிமக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கற்பித்தது. தத்துவஞானி ஏசாயா பெர்லின் எச்சரித்தபடி, ஓநாய்களுக்கான சுதந்திரம் பெரும்பாலும் ஆடுகளுக்கு மரணத்தை குறிக்கிறது. இலங்கையில் பெரும்பான்மையினருக்கான மொழியியல் சுதந்திரம் என்பது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பின்மையை குறிக்கிறது. இது நீதி பின்பற்றப்பட்டதால் நிகழவில்லை, ஆனால் அது பன்மைத்துவம் இல்லாமல் பின்பற்றப்பட்டதால் நிகழ்ந்தது. தனிச்சிங்கள சட்டம் சீர்திருத்தமா, சிதைவா அல்லது ஜனநாயக புரட்சியா என்பது பற்றிய விவாதம் வெறும் கல்வி சார்ந்தது அல்ல. இலங்கை பொறுப்புணர்வை எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதை இது வடிவமைக்கிறது. படிநிலையை நிறுவனமயமாக்கல், கண்ணியத்தை பாதுகாக்கும் மாற்றுகளில் தனிச்சிங்கள சட்டம் ஒரு தெரிவாக இருந்தது. இதனால் இது ஜனநாயக ரீதியாக கொண்டுவரப்பட்டு தார்மீக ரீதியாக நியாயப்படுத்தப்பட்டது. தேசியமும் அரசின் மொழியியல் கற்பனையும். தேசியம் பற்றிய கேள்விக்கு ஒருபோதும் ஒரு முறை மட்டுமே பதிலளிக்கப்படுவதில்லை. அரசியல் அமைப்புகள், கொள்கைகள், சின்னங்கள், பாடசாலை பாடத்திட்டங்கள், நிர்வாக பழக்க வழக்கங்கள், அரசுடனான அன்றாட தொடர்புகள் மூலம் இது மீண்டும் மீண்டும் பதிலளிக்கப்படுகிறது. மொழி இந்த செயற்பாட்டில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஏனெனில் அது தேசத்தை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. ஒரு நாடு ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கும் போது அது அதன் மக்களை பார்க்கும் வழியையும் தன்னை பற்றி கூறும் வழியையும் தேர்வு செய்கிறது. இலங்கையில் 1956ஆம் ஆண்டின் தனிச்சிங்கள சட்டம் மொழியின் இந்த செயற்திறன் சக்தி மிகவும் தீர்க்கமாக படிகமாக்கப்பட்ட தருணமாகும். இந்த சட்டம் சிங்களத்தை அதிகாரப்பூர்வ மொழியாக மட்டும் குறிப்பிடவில்லை. கற்பனை, தார்மீக அதிகாரம், நிறுவன பிரதிபலிப்பு ஆகியவற்றில் தேசத்தையே சிங்களமாக மறுவடிவமைத்தது. சட்ட சீர்திருத்தங்கள் அதன் விளிம்புகளை மென்மையாக்க முயற்சித்த நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த மொழியியல் கற்பனை குறிப்பிடத்தக்க வகையில் மீள்தன்மை கொண்டதாக நிரூபிக்கப்பட்டுள்ளதோடு அரசியல் வாழ்க்கையையும் வடிவமைத்துள்ளது. இதை புரிந்து கொள்ள மொழி எவ்வாறு ஒரு தேசத்தை உருவாக்கும் சக்தியாக செயற்படுகிறது, அது எவ்வாறு சொந்தமாக இருப்பதற்கான எல்லைகளை உருவாக்குகிறது என்பதை நோக்க வேண்டும். அரசியல் சமூகங்கள் எல்லைகள் வரையப்படுவதாலோ அரசாங்கங்கள் உருவாக்கப்படுவதாலோ மட்டும் இருப்பதில்லை. குடிமக்கள் தங்களை ஒரு பகிரப்பட்ட கூட்டுறவின் ஒரு பகுதியாக கற்பனை செய்ய வருவதால் அவை உள்ளன. நாடுகள் கற்பனை செய்யப்பட்ட சமூகங்கள் என்ற பெனடிக்ட் ஆண்டர்சனின் கருத்து இங்கே கவனிப்புக்கு உகந்தது. ஆண்டர்சனின் சூத்திரத்தில் மொழி என்பது இந்த கற்பனையை நீடித்து நிலைக்கச் செய்யும் ஊடகமாகும். 1956க்கு முன்பு இலங்கையின் தேசிய கற்பனை நிலையாக இல்லை.
ஆங்கிலம் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் அது ஒரு தேசிய மொழியாக உணர்ச்சி அதிர்வுகளை கொண்டிருக்கவில்லை. இதற்கிடையில் சிங்களமும் தமிழும் நீண்ட வரலாறுகளுடன் இணையான கலாச்சார உலகங்களாக இருந்தன. ஆனால் அவை அரசு அதிகாரத்தில் சமமாக பொறிக்கப்படவில்லை. நாடு இன்னும் மொழியியல் ரீதியாக ஒற்றைச் சொற்களில் கற்பனை செய்யப்படவில்லை. தனிச்சிங்கள சட்டம் இந்த நிச்சயமற்ற தன்மையை தீர்த்தது. சிங்களம் ஆட்சி மொழியாக மட்டுமல்லாமல் நாடு தன்னைத்தானே விவரித்துக் கொள்ளும் மொழியாகவும் மாறியது. நாடாளுமன்ற விவாதம், அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், தேசிய சடங்குகள், அரச அடையாளங்கள் ஆகியவை சிங்கள மொழியியல் விதிமுறைகளை பிரதிபலித்தன. நாடு இப்போது மொழியியல் ரீதியாக ஒரே குரலில் படிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மாற்றம் வேறு இடங்களில் காணப்படும் வடிவங்களை பிரதிபலிக்கிறது. துருக்கியில் முஸ்தாபா கெமால் அத்தாதுர்க்கின் மொழி சீர்திருத்தங்கள், குறிப்பாக இலத்தீன் எழுத்துக்களை ஏற்றுக்கொள்வது, துருக்கிய மொழியை சுத்திகரிப்பது, ஒரு நவீன ஒற்றையாட்சியுடைய துருக்கிய தேசத்தை கற்பனை செய்வதற்கு மையமாக இருந்தன. மொழி சீர்திருத்தம் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு துணை புரியவில்லை. அது அடித்தளமாக இருந்தது. குர்திஷ் போன்ற சிறுபான்மை மொழிகள் ஒற்றை தேசிய கற்பனையை சீர்குலைத்ததால் துல்லியமாக ஓரங்கட்டப்பட்டன. இலங்கையின் மொழியியல் திருப்பம் இதே போன்ற தர்க்கத்தை பின்பற்றியது. இருப்பினும் துருக்கியை சர்வாதிகார எந்திரம் இல்லாமல் ஜனநாயக வழியில் அதை சாதித்தது. இருப்பினும் இதன் விளைவு ஒப்பிடத்தக்கது. ஒரு மொழியியல் அடையாளத்தைச் சுற்றி தேசிய கற்பனையின் சுருக்கம் இரு நாடுகளிலும் சாத்தியமானது. சிங்கள மொழிக்கு அதன் அசாதாரண குறியீட்டு சக்தியை வழங்கியது வெறும் மக்கள் தொகை மட்டுமல்ல, நம்பகத்தன்மையுமே. சிங்களம் தீவின் உண்மையான நாகரிகத்தின் மொழியாக சித்தரிக்கப்பட்டது. புத்த மதம், அரசாட்சி, புனிதம் என்பன ஒன்றோடொன்று நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விவரிப்பு சிங்களத்திற்கு அதன் தொடர்பு செயற்பாட்டுக்கு அப்பாலான தார்மீக ஆழத்தை அளித்தது. நிறுவனமயமாக்கப்பட்டவுடன் இந்த விவரிப்பு ஒரு தார்மீக படிநிலையை உருவாக்கியது. சிங்கள மொழி பேசுபவர்கள் நாட்டின் இயற்கையான வாரிசுகளாக கற்பனை செய்யப்பட்டனர். தமிழ் பேசுபவர்கள் வந்தேறிகளாக நிலைநிறுத்தப்பட்டனர். இந்த படிநிலை அரிதாகவே வெளிப்படையாக கூறப்பட்டது. ஆனால் அது சக்தி வாய்ந்த முறையில் மறைமுகமாக இருந்தது. 1950களின் பிற்பகுதியில் ஒரு சிங்கள தேசியவாத அறிவு ஜீவி எழுதியது போல, ஒரு நாடு அதன் சொந்த குரலில் பேச வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை அந்த குரல் சிங்களமாக மட்டுமே இருக்க முடியும். இதன் உட்பொருள் தெளிவாக இருந்தது. மற்ற குரல்கள் மதிக்கப்பட்டாலும் கூட அவை இரண்டாம் நிலையையே உடையன. இந்த நிலைப்பாட்டுடன் ஒப்பிடக்கூடிய படிநிலைகளை இஸ்ரேலில் காணலாம். அங்கு யூத இறையாண்மையை குறைக்க ஹீப்ரு ஒரு தேசிய மொழியாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அரபு பின்னர் முறையாக அங்கீகரிக்கப்பட்டாலும் ஹீப்ரு தேசிய நம்பகத்தன்மையின் மொழியாக தன் முதன்மை இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. இஸ்ரேலின் பாலஸ்தீன குடிமக்கள் சட்டப்பூர்வமாக சேர்க்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் அரசு அவர்களுடன் அவர்களுக்கு விளங்கும் மொழியில் பேசுவதில்லை. இலங்கையின் அனுபவம் இந்த இயக்கவியலுக்கு இணையானது. தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் வந்தபோது இணை அடித்தளமாக இல்லாமல் சலுகையாக வடிவமைக்கப்பட்டது. அரசின் மொழியியல் கற்பனை சிங்களத்தை மையமாக கொண்டிருந்தது. இலங்கையின் மொழி அரசியலுக்கு அடிப்படையாக ஒரு முக்கியமான கருத்தியல் சறுக்கல் உள்ளது. தேசியம், ஒரு கலாசார வரலாற்று சமூகம், அரசு அந்தஸ்துடன் ஒரு அரசியல் சட்ட ஒழுங்கு இணைத்தல் இங்கு நிகழ்ந்தது. சிங்களம் சிங்கள தேசத்தின் மொழியாக மட்டுமல்லாமல் இலங்கை அரசின் மொழியாகவும் ஒட்டுமொத்த இலங்கை நாட்டின் மொழியாகவும் கருதப்பட்டது. இந்த கலவை மாற்று கற்பனைகளுக்கான வாய்ப்பை முன்கூட்டியே மூடியது. சமத்துவம் அல்லது சமஷ்டிக்காக வாதிட்ட தமிழ் தலைவர்கள் வெறுமனே கொள்கையை எதிர்க்கவில்லை. அவர்கள் தேசம் என்ன என்பது பற்றிய ஆதிக்க கற்பனையை சவால் செய்தனர். கலாச்சார ஒருமைப்பாட்டை கருதும் ஒரு கட்டமைப்பிற்குள் அவர்களின் கூற்றுகள் படிக்க முடியாததாக தோன்றின. இந்த இயக்கவியல் பல காலனித்துவத்திற்கு பிந்திய சூழல்களில் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்துள்ளது. இலங்கையில் தமிழ் மொழியின் சமத்துவத்தை நிராகரிப்பது பாகிஸ்தான் வங்காள மொழி சமத்துவத்தை நிராகரித்த அதே தர்க்கத்தை பின்பற்றியது. இரண்டு சந்தர்ப்பங்களிலும்
ஒற்றுமைக்கு ஒற்றை மொழியியல் சின்னம் தேவை என்று அரச உயரடுக்கினர் வலியுறுத்தினர். 2 சந்தர்ப்பங்களிலும் கருத்து வேறுபாடு விசுவாசமின்மையாக வடிவமைக்கப்பட்டது. உருது மட்டுமே பாகிஸ்தானின் தேசிய மொழியாக இருக்க முடியும் என்ற முகமது அலி ஜின்னாவின் அறிவிப்பு இந்த சறுக்கலை எடுத்து காட்டுகிறது. வங்காள மொழி பேசுபவர்கள் அரசை நிராகரிக்கவில்லை. அதன் மூலம் திணிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கலாசார கற்பனையை அவர்கள் நிராகரித்தனர். இலங்கையின் தமிழ் தலைவர்கள் இதே போன்ற வாதத்தை முன்வைத்தனர். ஆனால் வங்காளம் போன்ற செல்வாக்கு இவர்களுக்கு இருக்கவில்லை. தேசியம் சட்டத்தால் மட்டும் நிலைநிறுத்தப்படவில்லை, அது தாக்கத்தால் நிலைநிறுத்தப்படுகிறது. 1956க்கு பிறகு சிங்கள மொழி பேசுபவர்கள் அதிகளவில் அரசை பழக்கமான மொழியியல் வடிவத்தில் சந்தித்தனர். பொது அலுவலகங்கள், அதிகாரப்பூர்வ விழாக்கள், தேசிய ஊடகங்கள் அவர்களின் அன்றாட பேச்சை பிரதிபலித்தன. இது ஒரு உரிமை உணர்வையும் ஆறுதலையும் உருவாக்கியது. அரசு தமக்கு அருகாமையில் இருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். தமிழ் பேசுபவர்களுக்கு இதற்கு நேர்மாறானது நிகழ்ந்தது. சட்ட உரிமைகள் இருந்த இடங்களிலும் கூட மொழியியல் தூரம் உணர்ச்சி ரீதியான அந்நியப்படுத்தலை உருவாக்கியது. அதிகாரத்துவத்துடனான தொடர்புகளுக்கு பெரும்பாலும் மொழிபெயர்ப்பு, பொறுமை அல்லது சுய தணிக்கை தேவைப்பட்டது. காலப்போக்கில் இதை ஒரு தமிழ் கல்வியாளர் நெருக்கமில்லாத குடியுரிமை என்று விவரித்தார். இந்த முறை வேறு இடங்களில் காணக்கூடியது. ஸ்பெயினில் பிராங்கோ காலத்தில் கட்டலான் ஒடுக்கப்பட்டது. கட்டலோனியாவில் ஸ்பானிஷ் அரசு மீதான உணர்ச்சி ரீதியான தொடர்பை இது பலவீனப்படுத்தியது. ஜனநாயகமயமாக்கலுக்கு பிறகும் மொழி அரசியல் அடையாளத்தின் முக்கிய அச்சாகவே இருந்தது. இது சட்டப்பூர்வ விலக்கை விட உணர்ச்சி ரீதியான அந்நியப்படுத்தல் நீடித்தது என்பதை நிரூபித்தது. இலங்கையில் இந்த அந்நியப்படுத்தல் அரசியல் ரீதியாக வெளிப்பட பல தசாப்தங்களானது. ஆனால் அதன் வேர்கள் அதிகாரத்துடனான அன்றாட மொழியியல் சந்திப்புகளில் உள்ளன. இலங்கை அனுபவத்தின் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று மொழியியல் கற்பனை சட்டத்தை விட நீண்டது என்பதாகும். பிந்திய தசாப்தங்களில் தமிழுக்கான அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கிடைத்த போதும் அரசு தன்னை எப்படி கற்பனை செய்து கொண்டதோ அவ்வாறே தொடர்ந்தது. அரசியல் அமைப்பு அங்கீகாரம் எதையும் தானாகவே மாற்றவில்லை. நிர்வாக நடைமுறை, ஆட்சேர்ப்பு முறைகள், நிறுவன கலாச்சாரம் ஆகியவை சிங்களத்திற்கு தொடர்ந்து சலுகை அளித்தன. இது இலங்கைக்கு மட்டும் உரியதல்ல. தென்னாப்பிரிக்காவில் 11 அதிகாரப்பூர்வ மொழிகளின் அங்கீகாரம் ஆங்கிலத்தை அதிகாரத்தின் ஆதிக்க மொழியாக இடம்பெயரச் செய்யவில்லை. இருப்பினும் தென்னாப்பிரிக்கா ஒரு முக்கியமான விஷயத்தில் வேறுபடுகிறது. பன்மொழி என்பதை தயக்கத்துடன் சமரசம் செய்வதற்கு பதிலாக தார்மீக விருப்பமாக வடிவமைத்தது. மொழி சமத்துவமின்மையை ஒரு பிரச்சனையாக ஒப்புக்கொண்டது. இலங்கையின் சிரமம் 1956இல் உருவாக்கப்பட்ட தார்மீக மூடலில் உள்ளது. சிங்கள மொழியியல் முதன்மையானது வளர்ந்து வரும் பன்மைத்துவத்தில் ஒரு கட்டமாக வடிவமைக்கப்படவில்லை. மாறாக வரலாற்று நிறைவேற்றமாக வடிவமைக்கப்பட்டது. அந்த வழியில் வடிவமைக்கப்பட்டவுடன் அதை திருத்துவது அரசியல் ரீதியாக இயலாததாக மாறியது. இந்த வரலாற்றிலிருந்து பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம், மொழியியல் தேசியம் என்பது விதியல்ல. அது அரசியல் லாபங்களாலும் தார்மீக கற்பனையாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு தெரிவாகும். சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் மொழியியல் பன்மைத்துவம் தேசியத்தை அரிப்பதற்கு பதிலாக அதன் கட்டமைப்பாக இருக்க முடியும் என்பதை நிரூபிக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் பன்மொழிவாதம் தற்செயலானது அல்ல. அது எந்த ஒரு தனிக்குழுவின் ஆதிக்கத்தையும் தடுக்க வேண்டுமென்றே நிறுவனமயமாக்கப்பட்டது. இங்கே கவனிக்க வேண்டியது யாதெனில், இலங்கை மாற்றுகள் கிடைக்காததால் அல்ல, மாறாக அவை பெரும்பான்மை உறுதியால் தார்மீக ரீதியாக மறைக்கப்பட்டதால் 1956இல் வேறுபட்ட தேர்வை செய்தது. காலனித்துவத்திற்கு பிந்திய திறந்த தன்மை மிகவும் அவசியமான தருணத்தில் சிங்களம் மற்றும் சட்டம் கற்பனைக்கான இடத்தை மூடியது. 1956இல் உருவாக்கப்பட்ட மொழியியல் கற்பனை இலங்கையின் அரசியல் பிரதிபலிப்பை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. நடைமுறை தீர்வுகள் இருந்தாலும் கூட மொழி சீர்திருத்தம் ஏன் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது என்பதை இது விளக்குகிறது. குறியீட்டுக்கு அப்பால் செல்ல
மொழியியல் சமத்துவத்தால் ஏன் இயலாமல் உள்ளது என்பதை இது விளக்குகிறது. வெளிப்படையான தமிழ் மொழிக்கு விலக்கு இல்லாவிட்டாலும் கூட தமிழர்கள் மொழியியல் ரீதியாக ஏன் சமத்துவமற்றதாக உணர்கிறார்கள் என்பதை இது விளக்குகிறது. நாடுகள் வேறுபாட்டை நீக்குவதால் அல்ல, மாறாக அதனுடன் வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதால் வெற்றிகரமாக இயங்குகின்றன. இலங்கையின் சோகம் என்னவென்றால், அது ஒருமைப்பாட்டின் மூலம் ஒற்றுமையை கற்பனை செய்து பின்னர் பல தசாப்தங்களாக விளைவுகளுடன் போராடி கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றை புரிந்து கொள்வதென்பது பழியை சுமத்துவது அல்ல, அது இழந்த சாத்தியக்கூறுகளை மீட்டெடுப்பது பற்றியது. தனிச்சிங்கள சட்டம் வெறுமனே ஒரு சட்டம் அல்ல, நாடு எதுவாக கற்பனை செய்யப்பட்டது என்பதற்கான அறிவிப்பாக இது இருந்தது. 70 ஆண்டுகளுக்கு பிறகும் கேள்வி அப்படியே உள்ளது. அந்த கற்பனையை குறுக்காமல் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்திற்கு அப்பால் விரிவுபடுத்த முடியுமா? அன்றாட அரசில் சொந்தமும் விலக்கும். தேசியம் என்பது சின்னங்கள், அரசியல் அமைப்புகளின் மட்டத்தில் கற்பனை செய்யப்பட்டால், சொந்தமாக உணர்தல் என்பது அன்றாட வாழ்க்கையின் மட்டத்தில் உருவாக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது. குடிமக்கள் முதன்மையாக பிரமாண்டமான அரசியல் தருணங்கள் மூலம் அரசை எதிர்கொள்வதில்லை. மாறாக சாதாரண தொடர்புகள் மூலம், ஒரு மேசையின் குறுக்கே ஒப்படைக்கப்பட்ட படிவம், ஒரு சுவரில் ஒட்டப்பட்ட அறிவிப்பு, ஒரு தபால் மூலம் வழங்கப்படும் கடிதம் எதிர்கொள்கிறார்கள். இந்த சாதாரண சந்திப்புகளில்தான் அரசின் அதிகாரம் உறுதியாக தெரிகிறது. மொழி இந்த உறுதியான தன்மையை உணர்த்தும் ஊடகமாகும். தனிச்சிங்கள சட்டம் இலங்கையில் இந்த அன்றாட சந்திப்புகளை மெதுவாக, ஒட்டுமொத்தமாக, ஆழமான வழிகளில் மறுகட்டமைத்தது. இது அன்றாட வாழ்வில் நாட்டுக்குரியோரின் ஆட்சி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றை உருவாக்கியது. அதில் மொழியியல் சரளமானது, கண்ணியம், அணுகல் மற்றும் நம்பிக்கையுடன் இணைந்தது. அதே நேரத்தில் மொழியியல் வேறுபாடு, தயக்கம், சார்பு, பாதிப்பு ஆகியவற்றை உருவாக்கியது. இந்த ஆட்சி செயற்பட வெளிப்படையான விரோதம் தேவையில்லை, அது அமைதியாக செயற்பட்டது. அதிகாரத்துவத்தின் மூலம் வழக்கப்படுத்தப்பட்டது, பழக்கத்தின் மூலம் இயல்பாக்கப்பட்டது, ஜனநாயக சட்டபூர்வமான தன்மை மூலம் நியாயப்படுத்தப்பட்டது. மானுடவியலாளர் அகில் குப்தா அரசு அதன் சாதாரண வெளிப்பாடுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் அனுபவிக்கப்படுகிறது என்று வாதிட்டார். 1956க்கு பிறகு இலங்கையில் இந்த வெளிப்பாடுகள் சிங்களத்தில் அதிகளவில் பேசப்பட்டன. அரசாங்க அலுவலகங்கள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், பாடசாலைகள், மருத்துவமனைகள் மொழியியல் ரீதியாக சிங்கள இடங்களாக மாறின. தமிழ் பேசுபவர்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதிகளில் கூட இது நடந்தது. 1960களில் நில அனுமதி கோரிய கிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழ் விவசாயியின் அனுபவத்தை பார்க்கலாம். விண்ணப்ப படிவம் சிங்களத்தில் இருந்தது. எழுதுவினைஞர் சிங்களத்தில் பேசினார். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் சிங்களத்தில் இருந்தன. மொழிபெயர்ப்பு கிடைப்பதென்பது நிறுவன உத்தரவாதத்தை விட தனிப்பட்ட நல்லெண்ணத்தை சார்ந்ததாகவே இருந்தது. ஒவ்வொரு நிலையிலும் மத்தியஸ்தம் தேவைப்பட்டது. இருமொழி தெரிந்த அண்டை வீட்டார், அனுதாபமுள்ள அதிகாரி அல்லது ஊதியம் பெறும் இடைத்தரகர் என ஏதாவதொன்றை நம்பியிருக்க நேர்ந்தது. விவசாயியின் உரிமைகள் கோட்பாட்டில் அப்படியே இருந்தன, ஆனால் நடைமுறையில் பலவீனமாக இருந்தன. இத்தகைய அனுபவங்கள் விதிவிலக்கானவை அல்ல. அதிகாரத்துவம் வழக்கத்தில் செழித்து வளர்கிறது. சிங்களம் நிர்வாகத்தின் இயல்பு மொழியாக மாறியவுடன் சமத்துவமின்மை தானாகவே மீண்டும் உருவாக்கப்பட்டது. ஆட்சேர்ப்பு தேர்வுகள் சிங்கள புலமையை ஆதரித்தன. பயிற்சி கையேடுகள் சிங்களத்தில் எழுதப்பட்டன. அரசு அலுவலகங்களில் உள்குறிப்புகள் சிங்களத்தில் விநியோகிக்கப்பட்டன. பதவி உயர்வு, நேர்காணல்கள் என்பவற்றுக்கு சிங்களம் சரளமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. முக்கியமாக இந்த நடைமுறைகள் அரிதாகவே பாரபட்சமானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை நடைமுறை, திறமையானவை அல்லது இயற்கையானவை என்று விவரிக்கப்பட்டன. மொழி புலமை வரலாற்று ரீதியாக ஏற்றப்பட்ட அளவுகோலாக கருதப்படுவதற்கு பதிலாக ஒரு நடுநிலை தேவையாக கருதப்பட்டது. இந்த இயல்பாக்கம் வேறு இடங்களில் காணப்படும் வடிவங்களை பிரதிபலிக்கிறது.
பெல்ஜியத்தில் முறையான சமத்துவம் இருந்த போதிலும் நிர்வாகத்தில் பிரெஞ்சு ஆதிக்கம் பிளெமிஷ் மொழி பேசுபவர்களை நீண்ட காலமாக ஓரங்கட்டியது. டச்சுக்காரர்கள் சமத்துவத்தை பெறுவதற்கு பல தசாப்தங்களாக தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து இறுதியில் அதை சாத்தியமாக்க அரசியலமைப்பு சீர்திருத்தம் தேவைப்பட்டது. இங்கு கவனிப்புக்குரிய முக்கிய வேறுபாடு அங்கீகாரம் பெறுதலாகும். பெல்ஜியத்தில் மொழியியல் சமத்துவமின்மை இறுதியில் கட்டமைப்பு அநீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இலங்கையில் இதற்கு நேர்மாறாக மொழியியல் சமத்துவமின்மை அரிதாகவே அவ்வாறு பெயரிடப்பட்டது. சீர்திருத்தத்தின் தவிர்க்க முடியாத விளைவாக இது நியாயப்படுத்தப்பட்டது. தமிழ் குடிமக்கள் தகவமைத்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் தகவமைப்பு ஒருபோதும் நடுநிலையானது அல்ல. இது ஏற்கனவே ஒடுக்கப்பட்டோர் மீது சரி செய்தலின் சுமையை மாற்றுகிறது. ஓய்வு பெற்ற தமிழ் அரசு ஊழியர் ஒருவர் இந்த மாற்றத்தை சுருக்கமாக விவரித்தார். நாங்கள் ஒரே இரவில் எங்கள் வேலைகளை இழக்கவில்லை. எங்கள் எதிர்காலத்தை மெதுமெதுவாக இழந்தோம். தனி சிங்கள சட்டத்திற்கு பிறகு போலீஸ் திணைக்களம் சிங்களத்தில் அதிகளவில் இயங்குகிறது. தமிழ் பேசும் பகுதிகளில் கூட அதுவே நடக்கிறது. தமிழ் குடிமக்கள் குற்றங்களை புகார் அளிப்பது அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பது பெரும்பாலும் அவர்கள் கட்டளையிடாத மொழியில் நிகழ்கிறது. அறிக்கைகள் சிங்களத்தில் பதிவு செய்யப்பட்டன. ஒப்புதல் வாக்குமூலங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன அல்லது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டன. சட்ட ரீதியான பாதிப்பு அதிகரித்தது. குறிப்பாக ஏழைகளுக்கு இது பாரிய நெருக்கடியானது. இந்த இயக்கவியல் வேறு நாடுகளிலும் ஒற்றுமைகளை கொண்டுள்ளது. அமெரிக்காவில் மொழியியல் சிறுபான்மையினர், குறிப்பாக ஸ்பானிஷ் மொழி பேசுபவர்கள், முறையான சிவில் உரிமைகள் பாதுகாப்புகள் இருந்த போதிலும் மொழி தடைகள் காரணமாக காவல்துறையில் விகிதாசாரமற்ற பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். சட்டத்துறைசார் நிறுவனங்களுடன் சரளமாக தொடர்பு கொள்ள இயலாமை, தவறான புரிதல், குற்ற அதிகரிப்பு, தவறான தடுப்பு காவல் ஆகியவற்றின் வாய்ப்பை அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இலங்கையில் மொழி வேறுபாடு இன சந்தேகத்துடன் குறுக்கிடுவதால் ஆபத்துகள் இன்னும் அதிகமாக இருந்தன. வகுப்புவாத பதற்றங்கள் வளர்ந்ததால் மொழியியல் வேறுபாடு குடிமக்களை அரசியல் ரீதியாக சந்தேகத்துக்குரியவர்களாக குறித்தது. மொழி எவ்வாறு அதிகாரத்தை உருவாக்குகிறது என்பதை சட்ட அமைப்பு மிக தெளிவாக விளக்குகிறது. நீதிமன்றங்கள் வெறும் சர்ச்சைகளை தீர்ப்பதில்லை. அவை அரசின் அதிகாரத்தை அடையாளப்படுத்துகின்றன. குடிமக்கள் சட்ட நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியாத போது நீதியின் சட்டபூர்வமான தன்மை அரிக்கப்படுகிறது. 1956க்கு பிறகு நீதிமன்றங்களில் சிங்களத்தை பயன்படுத்துவது அதிகரித்தமையானது தமிழ் வழக்குரைஞர்களிடையே பரவலான அந்நியப்படுத்தலை உருவாக்கியது. மொழிபெயர்ப்பு தாமதங்கள் பொதுவானவையாக இருந்தன. சட்ட நுணுக்கம் இழக்கப்பட்டது. மொழிபெயர்ப்பாளர்களை சார்ந்திருப்பது இரகசியத்தன்மையையும் நீதிமன்றம் என்ற நிறுவனத்தையும் சமரசம் செய்தது. 1970களில் தனிப்பட்ட முறையில் இது குறித்து எழுதிய ஒரு தமிழ் நீதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார்: நீதி தாமதப்படுத்தப்படுவது அநீதி. ஆனால் மொழிபெயர்க்கப்படாத நீதி மோசமானது. அது ஒப்புக்கொள்ளாமல் மறுக்கப்படும் நீதி. இந்தியாவில் நீதிமன்றங்களில் இந்தியை பயன்படுத்துவது இந்தி பேசாத மாநிலங்களிலிருந்து தொடர்ச்சியான எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் மொழியியல் விலக்கு நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. தென்னாப்பிரிக்காவில் நிறவரிக்கு பிந்திய சீர்திருத்தங்கள் மொழி அணுகலை சட்ட சமத்துவத்தின் ஒரு அங்கமாக வெளிப்படையாக அங்கீகரித்தன. அவை நிறவரி சகாப்த அநீதி மொழியியல் ஆதிக்கத்தின் மூலம் நீடித்தது என்பதை ஒப்புக்கொள்கின்றன. நீதியியல் மொழியியல் சமத்துவத்தை முன்னுரிமைப்படுத்த இலங்கை தவறியது. சட்டம் இனி நடுநிலையானது அல்ல என்ற கருத்து வளர பங்களித்தது. பாடசாலைகள் அன்றாட அரசின் மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும். அவை பாடங்களை மட்டுமல்ல, சமூக எதிர்பார்ப்புகளையும் கற்பிக்கின்றன. எனவே கல்வியில் மொழிக் கொள்கை எதிர்கால குடிமக்கள் அதிகாரத்துடனான தங்கள் உறவை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பதை வடிவமைக்கிறது. 1956க்கு பிறகு இலங்கையில் ஒருமொழி கல்வியின் விரிவாக்கம் இணையான மொழியியல் உலகங்களை வேரூன்றச் செய்தது.
சிங்கள நடுத்தர பாடசாலைகள் அரசு வேலைவாய்ப்புக்கான வழிகளுடன் அதிகளவில் இணைந்தன. தமிழ் நடுத்தர பாடசாலைகள், குறிப்பாக உயரடுக்கு நகர்ப்புற மையங்களுக்கு வெளியே தங்கள் மாணவர்கள் அரசாங்க வேலைகளை பெறுவதில் பின்தங்கியிருப்பதை கண்டன. இந்த பிரிவு வேறு நாடுகளில் வெவ்வேறு வடிவங்களை பிரதிபலித்தது. மலேசியாவில் மலாய் நடுத்தர கல்வி அரசு ஆதரவுடன் தொடர்புடையது. அதே நேரத்தில் ஆங்கில நடுத்தர கல்வி அல்லது சீன நடுத்தர கல்வி தனியார் துறை இயக்கத்துடன் தொடர்புடையது. இதன் விளைவாக சமத்துவம் அல்ல, மாறாக அடுக்கு குடியுரிமை கிடைத்தது. இலங்கையில் மொழிக் கொள்கை மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் எந்த அடையாளங்களுக்கு அரசு வெகுமதி அளிக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்தது. காலப்போக்கில் இந்த பாடம் அபிலாஷைகளையும் விரக்தியையும் அரசியல் நனவையும் வடிவமைத்தது. ஒரு முன்னாள் தமிழ் மாணவர் இவ்வாறு நினைவு கூர்ந்தார். நாங்கள் அரசு கேட்ட அனைத்தையும் செய்தோம், கடினமாக படித்தோம், விதிகளை பின்பற்றினோம். ஆனால் விதிகள் மொழியை மாற்றிக்கொண்டே இருந்தன. சொந்தம் என்பது உரிமைகள் அணுகல் பற்றியது மட்டுமல்ல, அது உணர்ச்சி பூர்வமான அங்கீகாரத்தை பற்றியது. குடிமக்கள் தங்கள் சொந்த மொழியில் அரசு உரையாற்றுவதை உணரும் போது அவர்கள் உறுதிப்பாட்டை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யாத போது, முறையான சேர்க்கை இருக்கும் போது கூட அவர்கள் தூரத்தை அனுபவிக்கிறார்கள். சிங்களம் மட்டும் என்பதற்கு பிறகு சிங்களம் பேசும் குடிமக்கள் அரசுடனான இடைவெளி குறைந்திருப்பதை அதிகளவில் உணர்ந்தார்கள். தமிழ் பேசும் குடிமக்கள் பெரும்பாலும் பார்க்கப்படாததாகவோ, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவோ அல்லது கண்ணுக்கு தெரியாததாகவோ இருப்பதாக உணர்ந்தனர். இந்த வேறுபாடு ஆழமாக முக்கியமானது. அரசியல் உளவியலாளர் ரோஜர்ஸ் புரூபேக்கர், அரசுகள் வற்புறுத்தலின் மூலம் மட்டுமல்ல, உணர்ச்சி ஒருங்கிணைப்பு மூலமும் தங்களை நிலைநிறுத்துகின்றன என்று குறிப்பிட்டார். உணர்ச்சி பிணைப்புகள் பலவீனமடையும் போது விசுவாசம் நிபந்தனைக்குட்பட்டதாகிறது. பெரிய அளவிலான அரசியல் வன்முறை அரிதாகவே திடீரென வெளிப்படுகிறது. அது திரட்டப்பட்ட அன்றாட விலக்கு அனுபவங்களிலிருந்து வளர்கிறது. இலங்கையில் மொழியியல் ஒதுக்கல் உடனடியாக போர்க்குணத்தை உருவாக்கவில்லை. அது ராஜினாமா, இடம்பெயர்வு, எதிர்ப்பு என வளர்ந்து இறுதியில் தீவிரமான நிலைப்பாடுகளை நோக்கி நகரச் செய்தது. மொழி உரிமைகளுக்கான அமைதியான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்ட போது அல்லது அடக்கப்பட்ட போது, நிர்வாக சீர்திருத்தம் நிறைவேற தவறிய போது, அரசுடன் அன்றாட சந்திப்புகள் இரண்டாம் தர அந்தஸ்தை வலுப்படுத்திய போது மாற்று அரசியல் கற்பனையாளர்கள் நம்பகத்தன்மையை பெற்றனர். வட அயர்லாந்தில் இதே போலவே நடந்தது. வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு, போலீஸ் கெடுபிடிகள் என பலதரப்பட்ட தளங்களில் தொடர்ச்சியாக நிகழ்ந்த அன்றாட பாகுபாடு பல தசாப்த கால மோதலுக்கு வழியமைத்தது. இலங்கையிலும் மொழி இதே போன்ற பங்களிப்பை செய்து 3 தசாப்த கால உள்நாட்டு போருக்கு வழி செய்தது. தொடரும் குறிப்புகள். இந்த தொடர் ஒரு கடினமான ஆனால் தவிர்க்க முடியாத முன்மொழிவால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீதியை நோக்கமாக கொண்ட மொழி சீர்திருத்தங்கள், பன்மைத்துவ நெறிமுறை வரம்புகள், நிறுவன மனத்தாழ்மை, தார்மீக கற்பனை ஆகியன இல்லாமல் பின்பற்றப்படும் போது அநீதியை மீண்டும் உருவாக்க முடியும். தனிச்சிங்கள சட்டம் வெறும் கொள்கை தவறு அல்லது ஒரு துயரமான அத்துமீறல் அல்ல. இது ஒரு நியாயமான குறையை அடிப்படையாக கொண்ட ஒரு சீர்திருத்தமாகும். இருப்பினும் கலாச்சார ரீதியாக பன்மைத்துவ சமூகங்களில் நீதிக்கான ஜனநாயக பெரும்பான்மை அணுகுமுறைகளின் ஆழமான வரம்புகளை இது வெளிப்படுத்தியது. இந்த பின்புலத்தில் இத்தொடர் ஒரு முரண்பாட்டை எதிர்கொள்கிறது. கண்ணியத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு சீர்திருத்தம் எவ்வாறு தலைமுறைகளாக சமமற்ற உறவை இயல்பாக்கும் ஒரு பொறிமுறையாக மாறியது? இந்த கேள்விக்கு பதிலளிக்க கொள்கை பகுப்பாய்வுக்கு அப்பால் நீதி, ஜனநாயகம், பழுதுபார்ப்பு பற்றிய ஆழமான விசாரணையை நோக்கி நகர வேண்டும். சிங்கள மொழியின் மையத்தில் நீதிக்கான ஒரு கட்டாய கோரிக்கை இருந்தது. ஆங்கில ஆதிக்கம் ஒரு நடுநிலையான மரபு அல்ல. அது ஒரு சிறிய உயரடுக்கின் கைகளில் அதிகாரத்தை குவித்து பெரும்பான்மையினரை மொழியியல் ரீதியாக கண்ணுக்கு தெரியாததாக மாற்றிய ஒரு காலனித்துவ படிநிலை. ஒரு சிங்கள பள்ளி ஆசிரியர் 1955
ஒரு செய்தித்தாளுக்கு எழுதியது போல, நாங்கள் தேர்தல் நாளில் மட்டுமே குடிமக்கள். மீதமுள்ள நேரத்தில் அரசாங்கம் நாம் அறியாத ஒரு மொழியை பேசுகிறது. இந்த அவமான உணர்வு உண்மையானது, பரவலானது, தார்மீக ரீதியாக அவசரமானது. இதேபோன்ற குறைகள் காலனித்துவத்துக்கு பிந்திய உலகம் முழுவதும் மொழியுரிமை இயக்கங்களை தூண்டின. டன்சானியா, இந்தோனேஷியா ஆகியன இதற்கு சில எடுத்துக்காட்டுகள். ஆனால் இலங்கையின் சீர்திருத்தம் ஒரு முக்கியமான விஷயத்தில் வேறுபட்டது. மொழியைச் சேர்ப்பதற்கு பதிலாக மாற்றுவதன் மூலம் நீதி பின்பற்றப்பட்டது. சிங்களம் அரச மொழிகளில் சேரவில்லை, அது அவற்றை இடம்பெயர்த்தது. ஆங்கிலம் அகற்றப்பட்டது, தமிழ் கீழ்ப்படுத்தப்பட்டது. இச்செயல் ஒரு குழுவுக்கு அவசியமான நீதியை வழங்கியது, மற்றொரு குழுவுக்கு கட்டமைப்பு ரீதியாக அநீதி இழைத்தது. அரசியல் தத்துவஞானி நான்சி ஃப்ரேசர் மறுபகிர்வு நீதிக்கும் அங்கீகார நீதிக்கும் இடையில் வேறுபடுத்தி, நிறுவன சமத்துவம் இல்லாமல் ஒரு குழுவின் நிலையை உயர்த்தும் தீர்வுகள் புதிய அநீதிகளை உருவாக்கும் என்று எச்சரிக்கிறார். தனிச்சிங்கள சட்டம் இந்த பிரச்சனையை எடுத்து காட்டுகிறது. எனவே இத்தொடர் சிங்களம் மட்டும் என்பதை நீதி மறுப்பாக அல்ல, மாறாக நெறிமுறை ரீதியாக முழுமையற்ற நீதியாக பரிகாரத்தின் செலவுகளை யார் ஏற்க வேண்டும் என்று கேட்கத் தவறிய ஒன்றாக வடிவமைக்கிறது. 1956ஆம் ஆண்டு கற்றுக்கொண்ட மிகவும் சங்கடமான பாடங்களில் ஒன்று, ஜனநாயக சட்டபூர்வமான தன்மையின் ஊடு அநீதியை மறைக்க முடியும் என்பது. சிங்களம் மட்டுமென்பது சட்டத்தால் திணிக்கப்படவில்லை, அது தேர்தல்கள், நாடாளுமன்ற செயல்முறை மூலம் இயற்றப்பட்டது. இந்த ஜனநாயக தோற்றம் அதற்கு பல தசாப்தங்களாக நிலைத்திருக்கும் ஒரு தார்மீக கேடயத்தை வழங்கியது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை பல மொழி சீர்திருத்தங்களை செயல்படுத்தியுள்ளது. தமிழுக்கான அரசியலமைப்பு அங்கீகாரம், அதிகாரப்பூர்வ இருமொழிக் கொள்கைகள், பன்மைத்துவத்திற்கான குறியீட்டு உறுதிமொழிகள் என பலவற்றை கண்டுள்ளோம். ஆனாலும் அவநம்பிக்கை நீடிக்கிறது. ஏன்? தனிச்சிங்கள சட்டத்தின் அடித்தளத்திலேயே அதன் பின்னரான அனைத்து மொழி சீர்திருத்தங்களும் கொண்டுவரப்பட்டன. தனிச்சிங்கள சட்டத்தின் ஆழமான வரம்பு அரசையே மறுகற்பனை செய்ய தவறியது. மொழி சீர்திருத்தம் கொள்கையை மாற்றியது, ஆனால் தேசியத்தின் அடிப்படை கற்பனையை மாற்றவில்லை. அங்கீகாரம் என்பது சலுகையாக இருக்காமல் ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும் என்று அரசியல் தத்துவஞானி சார்ல்ஸ் டெய்லர் வாதிடுகிறார். ஒரு மேலாதிக்க கலாச்சார மையத்தை நிறுவிய பின்னரே சிறுபான்மையினரை அங்கீகரிக்கும் ஒரு அரசு உரிமைகளை நீட்டிக்கும் போது கூட அதிகார படிநிலையை மீண்டும் உருவாக்குகிறது. சிங்களம் மட்டும் என்ற பிரச்சினை செயற்படுத்தல் அல்லது நேரம் சார்ந்தது மட்டுமல்ல, கற்பனை சார்ந்தது. அரசு முதலில் சிங்களம், இரண்டாவது பன்மை என கற்பனை செய்தது. அடுத்தடுத்த அனைத்து சீர்திருத்தங்களும் அந்த வரிசை முறையால் கட்டுப்படுத்தப்பட்டன. மொழியியல் பன்முகத்தன்மையை மிகவும் வெற்றிகரமாக வழிநடத்திய நாடுகள் அரசையே மறுகற்பனை செய்வதன் மூலம் அவ்வாறு செய்தன. சுவிட்சர்லாந்து பன்மொழித்தன்மையை இடவசதியாக கருதவில்லை, அது அதை அடித்தளமாக கருதியது. கனடா இறுதியில் தன்னை இருமொழியாக மறுகற்பனை செய்தது. இலங்கை ஒருபோதும் அத்தகைய மறுகற்பனையை மேற்கொள்ளவில்லை. அனைத்து வகையான மொழி சீர்திருத்தங்களும் 1956 நிழலில் நிகழ்ந்தன. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையின் சவால் மொழிக் கொள்கையை செம்மைப்படுத்துவது மட்டுமல்ல, 1956ஆம் ஆண்டின் தார்மீக மரபை நேர்மையாக எதிர்கொள்வது. அது சரிசெய்ய முயன்ற அநீதி உண்மையானது என்பதையும், அது உருவாக்கிய அநீதியும் அதற்கு சமமாக உண்மையானது என்பதையும் அங்கீகரிப்பது. நன்றி.